இங்க ஒரு பையன் அவன் கையில் இருக்கிற சின்ன மீன் எடுத்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற ஒரு பெரிய ஹண்டிங் வேலுக்கு தூக்கி வீசுறான். பட் அந்த ஹண்டிங் வேல் அதை சாப்பிடாம அந்த மீனை தூக்கிட்டு வந்து இவன் கையிலேயே கொடுக்குது. இவனும் அந்த மீனை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹண்டிங் வேல் கிட்ட சைகையிலேயே செஞ்சு காமிக்க, அதுவும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது. நான் உனக்கு இப்போ ஃபீட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவும் ஆமான்னு சொல்லுது. ஸோ இவனும் இப்போ அந்த வேலுக்கு ஃபீட் பண்ணுறான். இப்போதான் அந்த வேல் அந்த ஃபிஷ்ஷை சாப்பிடவே ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்க இவனும் அந்த வேலும் இப்போ நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவன் தொடரப்ப கூட அந்த ஹண்டிங் வேல் இவனை எதுவுமே பண்ணல. அண்ட் அப்படியே அவன் போகிற இடத்துக்குலாம் அந்த ஹண்டிங் வேலும் வருது. இவன் எப்படி திரும்புறானோ அதே டைரக்ஷனில் அந்த ஹண்டிங் வேலும் இப்போ திரும்ப ஆரம்பிக்குது. இவன் நாங்கள் வெளியே நீட்டி அந்த ஹண்டிங் வேல் கிட்ட விளையாட்டு காமிச்சா இப்போ அந்த ஹண்டிங் வேலும் திருப்பி நாங்கள் வெளியே நீட்டி இவங்ககிட்ட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் பார்த்தீங்கன்னா தெரியாதனமா அந்த ஸ்விம்மிங் பூல் உள்ள விழுந்துருவான். அப்படி விழுந்தனால அவனுக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிற ரீசன்னால அவன் அதோட ஆழத்துக்கும் போயிடுவான். அப்போ அந்த ஹண்டிங் வேல் தான் இவனை கடிச்சு தூக்கிட்டு வந்து கரைக்கும் போடுது. ஸோ அப்படி போட்டதுல இருந்து இவனும் அந்த ஹண்டிங் வேலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அன்னையில இருந்து இவங்க 2 பேரும் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே ஜாலியாக விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க.